صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ததப்புருல் குர்ஆன், குர்ஆனை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் அல் குர்ஆனில் கூறப்பட்ட அறிவியல் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே தேன் சம்பந்தமாகவும், தேனை சேகரிக்கின்ற தேனீக்கள் சம்பந்தமாகவும் அல் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள அறிவியல் சம்பந்தமான கருத்துக்களை சென்ற தொடர்களிலே நாம் பார்த்தோம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தேனீக்களுக்கு உள்ளுணர்வை ஏற்படுத்துகின்றார், அதாவது வஹி அனுப்புகின்றார். வஹி என்று சொன்னால் நபிமார்களுக்கு வந்த வஹி அல்ல. இந்த வஹி என்பதற்கு உள்ளுணர்வு, உள்ளத்தில் ஒரு உணர்வை ஏற்படுத்துதல். அந்த உள்ளுணர்வை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றார். நீ உயரமான கட்டிடங்களிலும் உயரமான மலைகளிலும் மரங்களிலும் மனிதர்கள் அமைத்து வைத்த கூடுகளிலும் நீ தேனை சேகரித்துக் கொள் என்று அல்லாஹ் அந்த தேனீக்களுக்கு உள்ளுணர்வை ஏற்படுத்துகின்றார் என்பதை சென்ற வார தொடரிலே நாம் பார்த்தோம். அதே வசனத்தில் 16வது அத்தியாயம் 69வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், சும்ம குலி மின்குல்லி சமராதி, ஒவ்வொரு கனி வர்க்கங்களில் இருந்தும் தேனை நீ குடி. குலிங்கிற வார்த்தை இருக்கிற பெண்பாலை குறிக்கும். குல் அப்படின்ற அது ஆண்பால், நீ சாப்பிடு. குலிங்கிற வார்த்தை பெண்பால். அல்லாஹ் சொல்லுகின்றான், நீ சாப்பிடு. மின் குல்லி சமராத், நாம இவ்வளவு காலமா மலர்களிலிருந்து தான் தேனை சேகரிப்பதாக இந்த உலகம் நம்பிக்கொண்டிருந்தது. ஆனால் அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக என்ன சொல்லுகின்றான், மினசமராத்தி, சமரத்துடைய பன்மைதான் சமராத் என்று சொல்வார்கள். சமரத் அப்படின்னா பழம், சமராத்னா பழங்கள். பழங்களில் இருந்தும் நீ சாப்பிடு. அப்ப பழங்கள்லையும் தேன் இருக்குன்னு தெரியுது. பூக்களோ பழங்களோ தேனை அன்பளிப்பு செய்வதில்லை. அதில் அல்லாஹ் இயற்கையிலேயே தேனை உருவாக்குகிறான். இந்த தேனீக்கள் அதை உறிஞ்சி எடுத்து வந்து ஒரு இடத்தில் தேனடையில் அது பாதுகாப்பாக வைக்கிறது மனித சமுதாயத்திற்காக. அப்ப அல்லாஹ் சொல்லுகின்றான், சும்ம குலி மின்குல்லி சமரார், ஒவ்வொரு கனிகளிலிருந்தும் தேனை நீ சாப்பிடு. ஃபசுலுகி, நீ வா, சென்று விடு. அல்லாஹ் சொல்லுகின்றான், நீ செல். சலக்கன நடந்தான், சென்றான் என்பது பொருள். அதிலிருந்து ஃபசுலுகி, நீ செல். சுபுல ரப்பிக்கு துலுலா, உன் இறைவன் ஏற்படுத்தி இருக்கின்ற பாதைகளில் எளிதாக நீ செல். மனிதன் கூட ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு ஊருக்கு காட்டு வழியா போறான் அப்படின்னா திரும்பி வரும்போது வேறொரு பக்கமா போயிடுவான். அந்த பாதை அவனால் ஞாபகத்தில் வைக்க முடியாது. ஆனால் தேனீக்களை பொறுத்த மட்டிலும் லட்சக்கணக்கான கிலோமீட்டர்கள் அவைகள் பறந்து சென்றாலும் எந்த பாதைகள் நேர்கோட்டில், அது நேர்கோட்டில் தான் செல்லும், நேர்கோட்டில் சென்றதோ அதே நேர்கோட்டில் ஒரு மைல் அளவுக்கு கூட முன்பின் சென்று விடாமல் அதே நேர்கோட்டில் புறப்பட்ட இடத்திற்கே திரும்பி வரக்கூடிய ஆற்றல்
அந்த தேனீக்களுக்கு உண்டு. இதைத்தான் ஆங்கிலத்திலே பி லைன் என்று சொல்வார்கள். அல்லாஹ் இந்த பாதையை தேனீக்களுக்கு வகுத்து கொடுக்கின்றார். புவியீர்ப்பு சக்தியை அவைகள் மோப்பம் பிடித்து கொண்டு எந்த பாதை வழியாக அவைகள் பறந்து செல்கிறதோ அதே பாதை வழியாக நூல் பிடித்தார் போல் அவைகள் புறப்பட்ட இடத்திற்கு திரும்பி வரக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோமே, உலகமே அதை பார்த்து ஆச்சரியம் அடைகின்றது. அதற்கு என்ன காரணம்? சுபுல ரப்பிகி ஃபசுலுகி சுபுல ரப்பிகி துலுலா, எளிதான முறையில் உன் இறைவன் உனக்கு வகுத்து தந்த பாதையிலே நீ செல் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனங்கள் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, இந்த பி லைன் தேனி பாதை இதை சிந்தித்து ஆய்வு செய்துதான் விமானங்கள் ஒரு நாட்டிலிருந்து மறுநாட்டிற்கு பறந்து செல்லக்கூடிய ஒரு காட்சியினை நாம் பார்க்கின்றோம். திரும்பி வரும் பொழுதும் அதே பாதையில் நூல் பிடித்தார் போல் அவைகள் பறந்து வரக்கூடிய ஒரு காட்சியையும் இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். இந்த தேனீக்கள் இருக்கிற பறந்து செல்லும் பொழுது தன் சக தோழர்களுக்கு தோழிகளுக்கு, ஏன்னா பெண் தேனி தான் அந்த தேனை சேகரிப்பதற்காக செல்கிறது. அதான் அல்லாஹ் பெண்பாளாக சொல்லுகின்றார். புலி குல் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லல, ஃபசுலுக் நீ செல் அப்படிங்கிற வார்த்தையும் ஆண்பால் கிடையாது. அவைகள் எல்லாம் பெண்பாலை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். அதுக்கு என்ன காரணம்? ஆண் தேனி என்பது அது சோம்பேறி தேனி, கூட்டிலேயே தான் கிடக்கும். அதுக்கு சாப்பிடுறது, தூங்குறது, இனப்பெருக்கம் செய்யறது. ஆனால் கூட்டை பாதுகாப்பதும் ஒரு ராணி தேனி தான். பறந்து சென்று தேனை சேகரிப்பதும் பெண் தேனி தான், ஆண் தேனி அல்ல. ராணி தேனி, பெண் தேனிகள் தான் இந்த வேலைகள் எல்லாவற்றையும் செய்கிறது என்ற காரணத்திற்காக அல்லாஹ் பெண்பால் வார்த்தைகளை அங்கே பயன்படுத்தி இருக்கின்றார். அப்ப இந்த தேனீக்கள் பறந்து செல்லும் பொழுது தன் சக தோழிகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுது, செய்தியை பரிமாற்றம் செய்து கொள்கிறது. இந்த மலரில் தேன் இருக்கிறது, இந்த மலருடைய நிறம் இந்த நிறம், இதிலே குறைவாக இருக்கிறது, இதிலே அதிகமாக இருக்கிறது, இந்த பாதையை செல்ல வேண்டும். அந்த மலர் எவ்வளவோ தூரத்தில் இருக்கும், ஆனால் அந்த மலரினுடைய தன்மைகளையும் அந்த மலரில் தேன் இருக்கிறதா இல்லையா என்பதையும் அந்த மலருடைய நிறத்தையும் தன் சக தோழிகளுக்கு அவைகள் செய்தி பரிமாற்றம் செய்து கொண்டே செல்கிறது என்பதை இன்றைக்கு ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? அவைகளுக்கு செல்லக்கூடிய பாதைகளையும் திரும்பி வரக்கூடிய பாதைகளையும் கற்றுக் கொடுத்தது யார்? நானோ நீங்களோ அல்ல, நம்மை போன்ற மனிதர்கள் அல்ல, படைத்த ரப்புல் ஆலமீன் தான் அவைகளுக்கு அந்த பாதைகளை கற்றுக் கொடுக்கின்றான். அவன் கற்றுக் கொடுத்தால் அதில் தவறுகள் ஏற்படுமா? சந்தேகங்கள் ஏற்படுமா? குழப்பங்கள் ஏற்படுமா? நிச்சயமாக ஏற்படவே செய்யாது. தேனீக்கள் பறந்து செல்வதும் புறப்பட்ட இடத்திற்கு திரும்பி வருவதும் தேனை சேகரிப்பதும் இதை ஒரு மனிதன் சிந்தித்தாலேயே போதும், அவன் ஏகத்துவ களிமாவை மொழிந்து இஸ்லாத்தை தழுவிக் கொள்வான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அப்ப தேனீக்கள் பறந்து செல்கின்ற அதே பாதையில் தான் அவைகள் திரும்பி வருகிறது. இதைத்தான் பி லைன் என்று சொல்வார்கள். அந்த தேனீக்கள் என்ன செய்யும் அப்படின்றா, பறந்து செல்லும் பொழுது டான்ஸ் ஆடிக்கிட்டே போகுமா. ஏன் டான்ஸ் ஆடுது? அதாவது கரணம் அடித்துக் கொண்டே செல்லும். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? எல்லாமே செய்தி பரிமாற்றம். அவைகளுக்கு அது விளங்கும். மற்ற சக தேனீக்களுக்கு இது ஏன் டான்ஸ் ஆடுகிறது, கரணம் ஏன் அடிக்கிறது, ஏன் வளைந்து நெளிந்து செல்கிறது, அதனுடைய ஒவ்வொரு அர்த்தமும் மற்ற சக தோழிகளான இருக்கக்கூடிய தேனீக்களுக்கு தெரியும் என்பதாக
ஆய்வாளர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் இந்த ஞானங்களை வஹியின் மூலமாக, அதாவது உள்ளத்தில் உணர்வை ஏற்படுத்துவதன் மூலமாக கற்றுக் கொடுத்தான் என்பதை அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. தேனீக்களின் பாதை விஷயத்தை முதலாக ஆய்வு செய்தவர் ஜெர்மன் நாட்டை சார்ந்த வான் ஃப்ரீச் என்பவர்தான். இவைகளை ஆய்வு செய்து இந்த உலகத்திற்கு அந்த கருத்தை தருகிறார் என்பதையும் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இவர் ஆய்வு செய்வதற்கு முன்பே அல் குர்ஆன் உலகத்திற்கு தேனியின் ரகசியத்தை, தேனீக்கள் பறந்து செல்லக்கூடிய அந்த தன்மைகளை எல்லாம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லி இருக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் தேன் சம்பந்தமான செய்திகளை வரக்கூடிய தொடர்களிலே பார்த்துக் கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த செய்திகளை ஆய்வு செய்து நம்முடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل